பேக்கில் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டேன். நாங்கள் மேலே ஏறணும் நினச்சோம். பரவாயில்ல, திருச்சி ஜங்ஷனில் லிஃப்டெல்லாம் இருக்குது. பிளாட்ஃபார்ம் நம்பர் 6 இருக்கோம். பரவாயில்ல, அப்பாவுக்கு தான் சேஃப். இது எஸ்கலேட்டர் இருக்குதுப்பா பின்னாடி. அதான் கேட்டேன் நான். எஸ்கலேட்டர் எதுக்கு நம்ம ஸ்டேஜ் எல்லா இடத்துலையும் இருக்காதுல்ல. அங்கே தான் இருக்குது. அந்த பேக்கை மட்டும் தள்ளிட்டு வாங்க. அந்த பிளாட்ஃபார்ம் தான் இருக்குது. ஆனால் எல்லா வேலை இங்கே லிஃப்ட் இருக்கு. சரி சரி சொல்கிறேன். ஒன்றா நமக்கு இங்கிட்டு திரும்புங்க. போ, அங்கிட்டு போ, தள்ளிக்க. எவ்வளவு கூட்டம்! மேலே ஏறி வர்றதுக்கு மட்டும் எஸ்கலேட்டர் கொடுத்துருக்காங்க. திருச்சி எல்லா இதுலேயும் எஸ்கலேட்டர் இருக்கு, லிஃப்ட் இருக்கு. ரொம்ப சுமக்கா இருக்குங்க. ஹாய் சொல்லுங்கடா. சொல்கிறா. ஏண்டா பேர் என்னடா உங்கள் பேர்? திருப்பதி தீபகா. உன் பேர் திருச்சின்னு நினைச்சேன். இவன் திருப்பதின்னா எந்த கிளாஸ்ல படிக்கிறீங்க? எந்த ஸ்கூலு? ஓகே, இப்போ நாங்கள் வந்து பிளாட்ஃபார்ம் நம்பர் 1ல் இருக்கோம். ஆக்சுவலாக என்ன சொன்னாங்கன்னா பிளாட்ஃபார்ம் நம்பர் 2 அப்படி இல்லைனா 3ல் வருமா. இன்கேஸ் அது ரெண்டும் ஆக்குப்பைடாக இருந்துச்சுன்னா பிளாட்ஃபார்ம் நம்பர் 1ல் வருமா. பட் ஆனால் 12 o'clock அது என்னென்னு தெரிஞ்சிடும். ஸோ அதனால் பிளாட்ஃபார்ம் நம்பர் 1ல் இங்கே வெயிட் பண்ணுவோம். வெயிட் பண்ணிவிட்டு அது எப்போ நம்மளுக்கு தெரியுதோ அந்த டயத்தில் நம்ம வந்து அந்த பிளாட்ஃபார்முக்கு ஏறி போக வேண்டியதான். நாங்கள் கூட நினச்சா கொஞ்சம் ஏறி இறங்குறது கஷ்டமாக இருக்கும்னு. பட் ஆனால் ஆமாம், இதை நான் சொல்லணும். திருச்சி ஜங்ஷன் ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக தான் இருக்கும். ஆனால் இங்கே ரொம்ப நிறைய ஃபெசிலிட்டி, எல்லா பிளாட்ஃபார்ம்லையும் எக்ஸ்கலேட்டர் இருக்குது, லிஃப்ட் ஃபெசிலிட்டி இருக்குது. அதுவும் நல்ல கண்டிஷனில் இருக்குது. எல்லாம் எக்ஸ்கலேட்டரும் இருக்குது, லிஃப்ட்டும் இருக்குது. எல்லா பிளாட்ஃபார்ம்லையும் நமக்கு லக்கேஜ் எடுத்து இறங்கணும், இன்னும் ஒரு கஷ்டப்பட வேண்டாம். இருந்தாலும் இழுத்துக்கிட்டு போனால் கஷ்டமாக தான் இருக்கும். ஓவராக எடுத்துகிட்டு வந்தோம்னா. அதுக்கும் வண்டி விட்டுருக்காங்க. 30 ரூபா ஒரு ஆளுக்கு. சொல்லு. இப்போ திருச்சி ஜங்ஷனில் வந்து ஸ்பெஷலாக ஒரு எல்லாருக்கும் தெரியும், திருச்சிக்காரங்களுக்கு ஒரு ஃபில்ட்ரு காஃபி கிடைக்கும் வெளியில், ஜங்ஷனுக்கு வெளியில். மீன்ஸ் ஜங்ஷனில் தான், வெளியே அவுட்டரில் இருக்கும். இப்போ நம்ம அந்த காஃபி வந்து குடிக்க போகிறோம். இந்த தான் இருக்குது ஃபில்ட்ரு காஃபி. காமிங்க. 2 காஃபி வாங்கு, 3வது காஃபி அப்புறமா வாங்க. ஃபோட்டோ எடுக்கிறீங்களா? எடுத்துக்கலாம்ல. ஆமாம். சாப்பிட்றீங்களா? சாப்பாடு வடிவல் பண்ற மாதிரிலாம் இருக்கு. காலையில அப்படிதானா? ஒரு மனுஷன் காலையில எத்தனை மணிக்கு சாப்பிடுவான்? நான் 8 மணிக்கு சாப்பிடுவேன். நான் 12:30 மணிக்கு சாப்பிடுறேங்க. அப்ப மத்தியான சாப்பாடு 4:30 மணிக்கு. ராத்திரி விடிஞ்சிருங்க. தூக்கம்
அட நீங்க வேற சாப்பிட்டு ஏப்ப விடுறோம்ல அது சேவை கூப்பிடுறது ஒரே கோரஸா இருக்குன்னா பாத்துங்களேன் அப்புறம் எப்படி தூக்குறது மத்தியான சாப்பாடு இப்பதான் சாப்பிடுறாங்க. டோக்கன் கொடுக்கணுமா? சரி தெரியல. Thank you. இங்கே பாருங்க எங்களுக்கு டிகாக்ஷன்லாம் எக்ஸ்ட்ரா போட்டு பண்ணி கொடுத்தாங்க. அவங்க கேட்டாங்க. இவங்க ஆக்சுவலி இது நாங்கள் நிறைய தடவை குடிச்சிருக்கோம். சரி இந்த தடவை தான் ஃபஸ்ட்டாக நம்ம வந்து எடுத்திருக்கோம். இங்கே நோக்கிட்டு எடுத்தோம். நல்லா இருக்கா? சூப்பராக இருக்குது. எல்லாத்தையும் நல்லா இருக்கும் எப்பயுமே. லாஸ்ட் இயர் நான் வந்தேன்னு நினைக்கிறேன். திருச்சி சமயபுரம் கோயிலுக்கு போகையில் வரையில் அப்போ நாங்கள் குடித்தோம் எல்லோரும். அப்போ வந்து நான் மட்டும்தான் வந்தேன் எங்கள் பெரியம்மா சின்னம்மா அவங்களோட. அப்போ குடித்தேன். அதுக்கப்புறம் இப்போ ஸோ த டேஸ்ட் வந்து அதே தான் மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படி தானே? ஓகே, எங்களுக்காக ஸ்பெஷலாக டிகாக்ஷன் எக்ஸ்ட்ராவாக போட்டு கொடுத்தாங்க. நல்லா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப கொஞ்சம் கசக்கிற காஃபி எனக்கு நல்லா தான் போயிடுச்சு. ஓகே, இன்னொன்று காஃபி வாங்கிட்டு போவோம் அப்பாவுக்கு குடிச்சிட்டு. அப்போ எடுத்துக்கலாம். இதுதான் திருச்சிராப்பள்ளி ஜங்ஷனோட போர்ட்டிகோ என்ட்ரன்ஸ். என்ட்ரன்ஸ் போர்ட்டுக்கு அந்த இருக்கு கொஞ்சம். அதுதான் போர்ட்டிகோ. இப்போ வந்து லட்சு வந்து மசாஜ் பண்ண போகிறா. மசாஜிங் சேரில் நீங்கள் வந்து இதுதான் பண்ண போகிறேன். நெக் டு ஃபுட் 5 minutes. அது வேணாம், எனக்கு பேக் மட்டும் போதும். அதில் வரும், அதில் தான் பேக் வரும். முதுகு தான் அழைக்குது எனக்கு. நெக்கல் லெக்கல் கால்லாம். செப்பல் கழட்டிக்க. கை அதுக்குள்ளே விட்டுக்க அப்படியே. எனக்கு என்னமோ கப்பல்ல மிதக்கிற மாதிரியே பீலா இருக்க. காலைல அமுக்கி விடும். இனிமேல் ஐரன் மேன் சூட் இருக்கும். ஸோ பேசிக்கலி இந்த கம்பெனி பேர் என்னன்னா அராமா. பெங்களூர் பேஸ்டு கம்பெனியா. இது வந்து 3.6 lakh சம்திங். இது பாரு, இதில் வைரஸ் சார்ஜர்லாம் இருக்குது. அப்படியே ஃபோனை வச்சு நீ சார்ஜ் பண்ணிடலாம். மாப்ஸ் பெங்களூர் பேஸ்டு கம்பெனியா. மேனுஃபேக்சரிங்லாம் இந்தியா தான். இல்லை, வெளியிலேருந்து வரது இம்போர்ட்டட் தான். ஓ, சைனா பீஸ். சைனா பீஸ். அசம்பிள் பண்ணுறது ஃபுல்லாகவே வந்து பெங்களூரில்.
எட்டாம் பஸ் வந்து பேங்க். உங்கள் பேர்? சாலை மதன்குமார். சாலை மதன்குமார். ஓகே, இது யாராவது வாங்குறதுன்னா சாலை மதன்குமாரை காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்பர் எங்கேயாவது வச்சுருப்பீங்களே, இதுவா? இல்லை அது இல்லை சார். நீங்கள் பேக் சைட் போனீங்கன்னா வெப்சைட் இருக்குது. இந்த வெப்சைட்டில் வந்து ஓகே நீங்கள் போய் நீங்கள் இதுலேயே பார்த்து ஓகே ஸ்கேன் பண்ணிங்கன்னா வெப்சைட் போயிடும். ஓகே 180 ப்ராடக்ட்ஸ் இருக்குது. மினி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இருக்குது. நீங்கள் வேணால் வாங்கிக்கலாம். சரி, தேங்க்யூ. சரி, உனக்கு எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு, நல்லா அழுத்துச்சு, நல்லா ஸ்ட்ராங்காக அழுத்துச்சு. நல்லா அழுத்துச்சா? எப்படி பேக் பெயின்லாம் எப்படி இருந்துச்சு? அதெல்லாம் ஓகே, நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் என்ன தெரியுமா, எனக்கு வந்து இந்த பாட்டு தான் வலிக்குது. அது வந்து ஸ்டார்டிங்கு எண்டிங் மட்டும் தான் அது நல்லா அழுத்துச்சு. ஆனால் இடுப்பெல்லாம் இன்னைக்கு எனக்கு வலிக்கவே இல்லை. அது இடுப்பில் கொஞ்சம் நிறைய மசாஜ் பண்ணுச்சு. ஒருவேளை அவரோட அந்த செட்டிங்ஸ் வந்து கொஞ்சம் லோயர் பேக்கு மிடில் பேக்குன்னு போட்டிருப்பாரு போல. ஆனால் எனக்கு மேலே கொஞ்சம் அது அமுக்கிறது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஆனால் அதான் எண்டிங்கும் ஸ்டார்டிங் மட்டும் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் மோஸ்ட்லி மிடில் தான் இருந்துச்சு. அது வந்து நம்ம சொல்லிக்கலாம் ஃபர்ஸ்ட் டைம். அது ஆக்சுவலாக என்னென்னா, நம்ம வந்து அதில் கான்ஃபிகரேஷன் இருக்கும். அந்த கான்ஃபிகரேஷனை செட் பண்ணோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து அது எங்கன்னா ப்ரெஷர் கொடுக்கணுமோ அந்த ப்ரெஷர் பாயிண்டில் நம்ம ப்ரெஷர் கொடுக்க வைக்கலாம். அது ஸோ அது நல்லாயிருக்கும். இது வந்து ஒரு தடவை கண்டிப்பாக நீங்கள்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். இது வந்து நான் நிறையா யூஸ் பண்ணியிருக்கேன் முன்னாடிலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு இது. ஸோ தங்கச்சி வந்து இது பண்ணதில்லை, அப்பா பண்ணியிருக்காங்க, தங்கச்சி பண்ணதில்லை. ஸோ அதனால் ட்ரை பண்ணி பாருன்னு சொன்னேன். பிடிச்சதா இருந்துச்சு அவங்களுக்கு. ஸோ உங்களுக்கும் இது மாதிரி ஏதாவது வேணும்னா நீங்கள் கூட இது காண்டாக்ட் பண்ணி உங்கள்கிட்ட காண்டாக்ட் பண்ணி வாங்கலாம். நான் அதோட லிங்க்ஸ்லாம் அதில் ஷேர் பண்ணுறேன். 2651 Tamil Nadu Sampark Krandi Express from Madurai to Hazrat Nizamuddin via Ariyalur, Virudhachalam, Viluppuram, Sengalpattu, Chennai Ezhur, Vijayawada, Nagpur will arrive shortly on platform number 1. லைட் போட்டுட்டேன். ஸோ இப்போ எங்களோட ட்ரிச்சியிலேருந்து நிசாமுதீன் போகிற ட்ரெயின் வந்துருச்சு. நாங்கள் ஏறிட்டோம். இது வந்து ஏசி. இது வந்து 2 டியர்னு சொல்லுவாங்க. இது வந்து 2 டியர் ஏசி. இதில் வந்து 2 பர்த்து தான் இருக்கும். 2 பர்த்துனா 3 பர்த் இருக்கிற இடத்துல 2 பர்த் இருக்கும். மொத்தமாகவே 4 தான் இருக்கும். இதோட வாஷ் பேஷன்லாம் பாருங்கள், வித்தியாசமாக இருக்கும். டஸ்ட்பின்லாம் இருக்குது. ஸோ ஹே கைஸ், இது வந்து 2 டியர் ஏசியோட டாய்லெட். ஓகே, இது பாருங்கள், இது நல்லா பெரிய கண்ணாடியாக இருக்குது. எவ்வளோ பெரிய கண்ணாடி, செம்ம பெருசாக இருக்குது. தனியாக வாஷ் பேசின் ஒன்று கொடுத்துருக்காங்க, அதுவும் நல்லா சூப்பராக இருக்குது. அப்புறம் இங்கே வந்து இந்த ஓடோனில்லாம் வச்சுருக்காங்க. கொஞ்சம் அந்த ஸ்மெல்லே உள்ளே வந்து நல்லா அப்படியே இந்த அரோமா வருது. அப்படியே லைட்டு, ஹேங்கர், மல்டிபிள் லாக்ஸ். இந்த லாக் ஒர்க் பண்ணணும், அது இதுதான் ஒர்க் பண்ணணும். இது இருக்குது. மற்றபடி பார்த்தீங்கன்னா ஒரு கப்பு, ஃப்ளஷ், இது வந்து ஹோஸ், ஹெல்த் ஹோஸ் இருக்குது. ஹேண்டில் ஒன்று இருக்குது. அப்புறமா இதோட லேபரட்டரி பார்த்தீங்கன்னா இப்படி இருக்குது. இங்கே ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க பாருங்களேன், க்ரீன் கலரில். இதை அமுக்குனா ஃபுல்லாக ஒரு தண்ணியும் வருது, ப்ளஸ் கம்ப்ரஸர் ஏரும் வருது. பாருங்களேன், செம்மல்ல. அப்படியே ஃபுல்லாக சக் பண்ணிடுது. வேறு லெவலாக இருக்குது. கொஞ்சம் அழுக்காக தான் இருக்குது, பட் திஸ் லுக்ஸ் கூல். இந்த சைடு இருக்கிறது வெஸ்டர்ன். வெஸ்டர்ன்லேயும் அதே மாதிரி தான் இருக்குது. பட் ஆனால் டாய்லெட் மட்டும் எப்படி இருக்கும்.
சேம் டாய்லெட் பேப்பர் கொடுத்துருக்காங்க வெஸ்டர்னில். ஸோ இப்போ நாங்கள் வந்து செட்டில் ஆகிறோம் கொஞ்சம் கொஞ்சமாக. பெட் ஸ்ப்ரெட்லாம் போட்டு லட்சம்லாம் கொட்டாய் விட்டுட்டேன். அப்பா எங்கிட்ட படுப்பாங்க, எனக்கு மேலே இங்கே தான் நான் படுக்க போகிறேன். ஸோ அடுத்தது காலையில் பார்ப்போம். பாய். ஸோ ஹே காய்ஸ், இப்போ தான் தூங்கி எழுந்திரிச்சோம். டைம் என்னென்னா